பெண்களை பெற்றவர்களுக்கு தான் பெண்களோட பெண் பிள்ளைகளோட அதுவும் ஒரு 20 வயசு 25 வயசு பெண்கள் அந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ற விடயங்கள் அதோட அருமையெல்லாம் தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள 2 பெண் பிள்ளைகளை பெற்றவர் வந்து ஒரு 20 வயது பெண்ணுக்கு ஒரு தப்பான ஒரு இமேஜை கொடுக்கிற விதமா ஒரு விடயம் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து யார் அப்படின்னா பிக் பாஸ் 7 தமிழுக்கு போன நிக்ஷன் அவர்களோட ஒரு பொண்ணு வந்து இணைத்து பேசப்பட்டாங்க. அப்ப வந்து அது வந்து நியூஸ் சேனல் எல்லாம் வந்துச்சு. இவங்களை வந்து யாரு அந்த பொண்ணை பெற்றவரை வந்து பிரதீப் அவர்கள் திரும்ப வயல்கார் என்ட்ரியா போக இருக்கார் அப்படின்னு ஒரு கதை வரைக்க பிரதீப் அவர்களோட பேசியிருந்தாரு. தம்பி நீ வந்து திரும்ப உள்ளுக்குள்ள போறதா இருந்தா அந்த நிக்ஷன் கிட்ட இருந்து எனக்கு இந்த என் பொண்ணை காப்பாத்து, ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்ற விடயங்கள்லாம் அந்த டைம் வந்துச்சு. இதெல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களே வந்து அது தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பந்தியா எழுதி அவங்க பண்ண புல்லிங் அவங்க பண்ண விடயங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. நம்மளும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம், அவங்க மனம் மாறிட்டாங்க அப்படின்னு. அந்த ஃபேமிலி கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் பிரதீப்புக்கு நடந்தது அநியாயம், புல்லிங் பண்றது தப்பு, நிக்ஷன் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்படி பண்ணவங்க வந்து இப்ப வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் மாஞ்சரி அவர்கள் அந்த சௌந்தர்யா அவங்க வந்து அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்தின நேத்து நடந்த சம்பவத்தை குயிட் அப்படின்னு குயிட் போட்டு அவர் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதை வந்து மாஸ் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி அப்புறம் சௌந்தர்யா பண்ற விடயங்களை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டா அதற்கு பதில் இல்ல. சோ அப்ப சீசன் 7 தமிழ்ல அவர் பண்ணது அந்த மாயா புல்லிங் தப்புன்னு சொன்னது, நிக்ஷன் இருந்து காப்பாற்ற இன்னொரு விடயம் வந்துச்சு. எங்க பொண்ணை எவிக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லித்தான் வந்து வெளியில எடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா நிக்ஷன் கூட அவங்க பலர் பிடிக்கல, நிக்ஷன் பண்ற விடயங்கள் பிடிக்கல, அவங்களோட பொண்ணுக்கு ஒரு இமேஜ் வந்து பாதிக்கப்படல அப்படின்னு. பட் அப்போ அப்படி பண்ணவங்க இப்போ ஜெஃப்ரி சௌந்தர்யா அதுவும் அக்கா தம்பி என்ற உறவு முறையில சத்தியமா என்னோட வாழ்நாள்ல இத்தனை வருடங்கள்ல எந்த தமிழ் நிகழ்ச்சியிலையும் சரி எந்த சவுத் இந்தியா ஷோல முக்கியமா பிக் பாஸ்லயும் சரி இவங்க 2 பேர் ஜெஃப்ரி அப்புறம் வந்து சௌந்தர்யா அப்படின்னு அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ற விடயத்தை சத்தியமா நான் என்னோட வாழ்நாள்ல பார்க்கல, இனிமேல் பார்க்கவும் விரும்பல. அது நம்ம கலாச்சாரத்துக்கு உதவாது, வீட்டுக்கும் உதவாது, நாட்டுக்கும் உதவாது. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த விடயத்துக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அது மட்டும் இல்லாம புல்லிங் பண்ற சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றாரு. இது சௌந்தர்யாவோட எவ்வளவோ தகுதியான பெண்கள் இந்த பிக் பாஸ் ஷோல ஃபினாலேல நிக்கிறதுக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லாம இந்த சௌந்தர்யா ஒரு விடயம் சௌந்தர்யா உருப்படியா வந்து பண்ணல, திமிரோட உச்சத்துல இருக்காங்க. அவங்க பாவிக்கிற வார்த்தைகள் அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே புல்லிங் தான். சோ அப்ப மஞ்சரியை நாமினேட் பண்ணுவாங்கல்ல அந்த மீசை முகத்தை எல்லாம் கீறி, அப்போ போன வாட்டி புல்லிங்காங்க எதிர்த்தவரு தன்னுடைய மகளையே வெளியில விட்டுருங்க அப்படின்னு அந்த இன்னொரு ஆணோட பேசப்படுறாங்கன்னு போட்டு அப்படி பண்ணவர் இப்ப வந்து சௌந்தர்யா பண்ற விடயத்தை மஞ்சரியை அவங்க வச்சு அவமானப்படுத்துற குயிட் போடுறாரு. அப்படிப்பட்ட சௌந்தர்யா ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்றாரு. இது எல்லாத்தையும் விட மக்களே அவருக்கு முத்துக்குமரன் அவமானப்படுத்தணும் என்பதற்காக சாச்சனா அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய தோல்ல வந்து அந்த இப்படி கொண்டு போவாங்க. ஒரு அண்ணன் ஒரு தங்கையை வந்து கொண்டு போறாங்க. ரெண்டும் வேற. ஜெஃப்ரி சௌந்தர்யா பண்ண காட்சிகள் வேற, இங்க வந்து பண்ணது வேற. சரியா? ஆனா இவர் வந்து போட்டது இப்ப நான் சிங்கிள், எனக்கு கல்யாணமாக இல்லை, பட் எனக்கு சரியா அப்ப ஒரு சரியா அப்ப இவர் வந்து நினைச்சு பாருங்க, இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு. அப்ப சாச்சனா அவர்களுக்கும் அவங்களோட கடைசி 2வது மகளோட வயசு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இவர் வந்து அப்படி ஒரு போஸ்ட வந்து ஷேர் பண்றார் அப்படின்னா சத்தியம் எனக்கு நெஞ்சு வெடிச்சுது. ஏன் அப்படின்னா எனக்கு பிக் பாஸ் சீசன் 5 ஒருத்தர் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாரு. சரியா? அவர் எனக்கு பிடிக்கும், அவர் நல்ல மனிதர். அதுக்கப்புறம் பிபி ஜோடிகள்ல பாவனி கூட சேர்த்து அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அவர் நல்ல மனிதர், அவர் சொன்னதை செஞ்சார். அவர் மூலம் தான் இவர் வந்து ஃபேமஸ் ஆனார். சரியா? அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவர் பண்ண விடயம் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா உங்களுடைய வயசுக்கு உங்களுக்கு 2 பொண்ணுங்க வேற இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து அந்த ஒரு 20 வயசு பொண்ணுக்கு நீங்க அதை ட்வீட் பண்ண விதம், அதாவது இந்த இறக்கி வைங்க பாரத்தை இறக்கி வைங்க அப்படின்ற மாதிரி நீங்க பண்ண ட்வீட்டு சத்தியமா மிக கவலையா இருக்கு. சரிங்களா? இந்த பாரத்தை இறக்கி வைங்க முத்துக்குமரன், என்னையா இது? அதுக்கப்புறம் இன்னொன்னு, அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ட்வீட் ஒன்று. சத்தியமா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களோட பெண்கள் பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா சார்? என்ன சார் இப்படி என்னையா இது? மக்களே நீங்க கருத்து சொல்லுங்க மக்களே. இப்ப எனக்கு நெஞ்சு கொதிக்குது.
சரியா? ஒரு 2 பெண் பிள்ளைகளை பெற்றவர் வந்து ஒரு 20 வயசு பெண்ணை பத்தி, அதுவும் அவங்க பண்ண காட்சி வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரி பண்ண அந்த கேவலத்துக்கு ஒண்ணுமே இல்லையா? அவங்க ஒன்னா இருக்கிற அந்த வீடியோக்கள், அவங்களோட மடியில இருக்கிற வீடியோக்கள், அதுக்கெல்லாம் ஒரு இதுவுமே இல்லையா, ஒரு எதிர்ப்பும் இல்லையா? ஆனா இதை மட்டும் ஒரு ஷேர் பண்றாராம். அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா, பாராட்டுறான்னு இல்லையா? அவர் பண்ணதோட அர்த்தம் வந்து வேற. சரியா? அப்ப தயவு செய்து சார் நீங்க வந்து சொல்லுங்க, என்ன இது? சப்பா.